இந்த முப்பெரும் விழா கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் தன்யகுமார் அவர்களே, சமணத்தை பற்றி ஏதும் அறியாத என்னை ஒரு பொருட்டாக எண்ணி இங்கே வரவழைத்து உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பளித்த சாஸ்திரியார் அவர்களே, என்னோடு மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் துளசி ராமசாமி அவர்களே, அடுத்து உரையாற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் சாஸ்திரியார் அவர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சமணனாக இல்லாவிட்டாலும் கூட தொழிலின் காரணமாக, நாம் சார்ந்த துறையின் காரணமாக இந்த சமண சின்னங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு ஏற்றுக்கொண்ட காரணத்தால் ஒரு 25 ஆண்டு காலமாக மதுரை பகுதியிலே சமணம் சார்ந்த இடங்களில் குறைந்தது ஒவ்வொரு மலையையும் ஒரு 100 தடவையாவது ஏறியிருப்பேன். இன்று காலை இங்கு வராவிட்டால் சமண மலையிலே இருந்திருப்பேன். என்றால் நேற்று 6 மணிக்கு எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. கல்லூரி மாணவிகள் ஒரு 15 பேர் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறார்கள். கீழக்கோயில்குடி மலைக்கு நீங்கள் அவர்களை அழைத்து சென்று விளக்க முடியுமா என்று கேட்டார்கள். நான் இதே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறேன், எனவே அவர்களை வேறு தேதி என்றால் நான் வருகிறேன் என்று சொன்னேன். எனவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு சமண மலையில் தான் விடுகிறது என்று நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் என்னை பற்றி சொல்லுவதிலே தவறில்லை என்று கருதுகிறேன். மாணவ பருவத்திலே நான் ஒரு பொது உடைமைவாதி. ஏனால் கடவுள் நம்பிக்கை அவ்வளவாக இல்லாதவன். பிறகு இந்த தொழில் என்று வருகின்ற போது கட்டாயம் கோயிலே தான் வாழ்க்கை. அது எந்த சமயம் என்று இருக்க, எந்த இந்து சமயமாக, வைணவமாக இருந்தாலும் சரி, சமணமாக இருந்தாலும் சரி. ஆனால் மதுரைக்கு மாறுதலாகி வந்த போதுதான் தெரிந்தது இங்கே மதுரையை சுற்றிலும் சமணம் தான் இருக்கிறது. என்னுடைய புத்தகத்திலே கூட முதல் வரியை எழுதியிருப்பேன், மதுரையின் வரலாற்றை சமணம் வரலாற்றோடு பின்னி பிணைந்துதான் பார்க்க முடியும் என்று சொல்லி. எனவே அந்த சமணத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்த பொது உடைமை கொள்கைக்கு ஒத்துப்போகின்ற கொள்கை இந்த சமணத்தில் தான் இருக்கிறது. மிகுபொருள் விரும்பாமை என்ற மிகப்பெரிய தத்துவத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்ன ஒரு அறிஞன், ஒரு சமயம் சமணம்தான். அதைத்தான் மூலதனமாக எடுத்துக்கொண்டு கார்ல் மார்க்ஸ் மூலதனம் என்று கொடுத்தார். அதற்காகத்தான் இந்த உலக நாடுகள் மூலதனத்தை பெருக்குவதற்காகத்தான் உலக நாடுகள் ஒன்றோடு ஒன்று அடித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே சமணம் எடுத்தோதிய 5 உண்மையான அறங்களிலே ஒரு மெய்யான அறமாக இருக்கக்கூடிய அந்த மிகுபொருள் விரும்பாமை என்பதை எப்போது ஆதியிலே நான் ஏற்றுக்கொண்டிருந்தேனோ அந்த கொள்கைகளுக்கு உடன்பாடாக இருக்கக்கூடிய இந்த சமண சமயத்தின்பால் என்னுடைய நாட்டம் அதிகரித்தது. அது மட்டுமல்லாமல் இதை பற்றி ஒரு முழுமையான அறிவு, முழுமையான தெளிவு அந்த வட்டார மக்களிடத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வும் எனக்கு ஏற்பட்டது. என்றால் நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆனைமலையை எப்படியாவது உடைத்து ஒரு சிற்ப நகரமாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். அதற்கு 50 ஆண்டு காலம் செலவாகும், 50 ஆண்டு காலம் ஆகும். 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு 15,000 கோடி லாபம் கிடைக்கும் என்று திட்டமிட்டு கணக்கு போட்டெல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் அந்த ஏற்கனவே யானையாகவே இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை, ஒரு மலையை ஏன் உடைக்க வேண்டும் என்று அதை எழுதி அதை நிறுத்தினோம். அது மக்கள் போராட்டத்தின் காரணமாக நிறுத்தப்பட்டது. ஆனால் அது காப்பாற்றப்பட்டதை தவிர அதற்கு அடுத்து பல்வேறு மலைகள் உடைக்கப்பட்டன. இப்போது அவற்றையெல்லாம் இது விசாரணை செய்து கொள்ளக்கூடிய சகாயம் கமிஷனிடம் எங்களுடைய நிறுவனம், அந்த நாம் செயல்பட்டுக் கொள்ளக்கூடிய இந்த பசுமை நடை என்ற நிறுவனமும் என்ற அமைப்பும் நான் சொந்த முயற்சியாக இந்த புத்தகத்தையும் அங்கே அவர்களிடத்திலே கொடுத்து இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய மலைகள் என்று பல முறை முறையிட்டிருக்கிறோம். அதற்கான ஒரு பலன் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே பல வழக்குகள் கொடுக்கப்பட்டு வெற்றி கிடைத்திருக்கிறது. 300 மீட்டர் என்று சொன்னால் கல்வெட்டு இருக்கிற 300 மீட்டர் அளந்தார் என்று சொன்னால் உங்களுக்கு மலையிலேயே வந்துடும்.
மலையினுடைய முடிவு இருக்கிறதுல இறுதி அந்த தரையோடு தொடு அதிலிருந்து 300 மீட்டர் என்று சொன்னால் இன்னும் ஒரு அதிகமாக 1000 அடி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி லஜபதி ராய் என்ற வழக்கறிஞர் அவ்வாறு ஒரு ஆணையை இங்கிருக்கூடிய இப்போது அண்மையிலே பணியிலிருந்து ஓய்வு பெற்ற சந்துரு அவர்கள் மூலமாக ஒரு ஆணையை பெற்றார். அதன் மூலம் அந்த 1000 அடி அளவிற்கு எந்த விதமான ஆக்கிரமிப்போ வெடித்தரக்கூடாது என்பதற்கான ஒரு தடை ஆணையை மதுரை மக்கள் பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் உங்களது தாயகம் நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் விட்டு வந்த தாயகம் ஒருவேளை விரட்டியவர்களில் ஒருவர் நானாக கூட இருக்கலாம். அந்த பாவத்தை தீர்ப்பதற்காகத்தான் இப்போது நான் சமண மலைகளிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. ஒருவேளை நான் அந்த 8000 சமண மலைகளை கழுவேற்றினார்கள் என்பதை நாங்கள் யாரும் உடன்படுவதில்லை. பேராசிரியர் தன்னுடைய புத்தகத்தில் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். அது முற்றிலும் கற்பனை, புனைவு. சோழ மன்னர்களிடத்திலே வாங்கி சாப்பிட்ட புலவர்கள் எழுதி வைத்து விட்டு போன அபத்தம். என்றால் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எப்போதுமே ஆகாது. பாண்டிய நாடு தலைநகரமாக இருந்ததை கொலை நகரமாக சித்தரிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில புலவர்கள் தங்களை வலிந்து எழுதிய இந்த செய்திகளுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லை என்று பல்வேறு அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்னும் அந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, திருவிழாக்களிலே நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் இன்னும் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் எப்போதை காட்டிலும் இப்போதுதான் சமணத்தினுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. சமணம் காலங்காலத்திற்குமாக வென்று நிற்கக்கூடிய தத்துவம் என்பதை நாம் உலகிற்கு உணர்த்த வேண்டும், நீட்டிக்க வேண்டும். நீங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற, நான் அரசியலாக பேசவில்லை, ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்தால் சிறுபான்மை சமூகங்கள் தாக்கப்படுகின்ற அபாயம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிறுபான்மையினருடைய தேவாலயங்கள் சிதைக்கப்படுகின்றன. சிறுபான்மையினர்கள் சொல்லப்போனால் தாக்கப்படுகிறார்கள் மக்கள். எனவே இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு இப்போது அதிகமான பலம் கிடைத்திருக்கிறது. காரணம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக எதை எதிர்த்து சமணம் உருவானதோ அந்த ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, மறந்து விடாதீர்கள். வேள்விகளை எதிர்த்து, உயிர்கொலை எதிர்த்து, செல்வ குவியலை எதிர்த்து, சமத்துவத்தை ஆதரித்து வந்த சமயம் சமணம். வேள்விகளின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியிடப்படுகின்றன என்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். சடங்குகளின் பேரால் பல்லாயிரக்கணக்கான பேர் பயனடைகிறார்கள். ஒரு ராஜசூய யாகத்தை செய்து கொடுத்தால் அந்த புரோகிதருக்கு 2,40,000 பசுக்களை தானமாக கொடுக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். ஒரு ஆளுக்கு 2,40,000 பசு இருந்தால் அந்த வட்டாரத்திலேயே இவர் யார்த்தையும் பசு இருக்காது. அப்ப அவர்தான் எஜமான், அவர்தான் ஜமீன்தார், அவருக்கு கீழே மற்றவர்கள் அடிமைகள். இப்படியான ஒரு இருந்த சமூகத்தில் பிறப்பின் காரணமாக 4 வகை வர்ணாசிரம தர்மத்தை வருடங்களாக பிரிக்கப்பட்டு 3 வருணத்தவர்கள் வேதம் ஓதலாம், படிக்கலாம், 4வது வருணத்தவர்கள் இடுபடி வேலைதான் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அதை எதிர்த்து உருவாகிய சமயம் சமணம், பௌத்தம். இந்த இரண்டினுடைய தேவை இப்போது மேலும் அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் இப்போது அதை நான் சொல்கிறேன், அதற்கான விளைவுகளை, அதனுடைய தேவைகளை நாம் இப்போது பத்திரிகைகள் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் உங்களை போன்ற இந்த அமைப்பினர் மீண்டும் உங்களுடைய தாயகத்துக்கு சென்று, நான் சொல்வது தாயகத்துக்கு சென்று உங்களுடைய எழுச்சியை காட்ட வேண்டும். அங்கிருக்கக்கூடிய உங்களுடைய அமைப்புகளை பலப்படுத்த வேண்டும், உங்களுடைய வழிபாட்டு தலங்களை தரிசிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அங்கிருக்கிறவர்களுக்கு தெரியும். இப்போது அங்கே வாழ்பவர்கள் பெரும்பாலும் வட இந்திய சமணர்கள் இங்கே மதுரை பகுதியிலே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு திகம்பர கோயில்கள் மீது அவ்வளவாக பற்றில்லை. அவர்கள் தங்களுக்கு என்று சில கோயில்களை கட்டி வைத்துக் கொண்டு நகருக்குள்ளேயே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களை போன்றவர்கள் வந்தவாசி கோயில் இருப்பவர்கள், காஞ்சிபுரம் கோயில் இருப்பவர்கள், பேருந்துகளிலே ஒரு 100 பேர் 200 பேர் என்று ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மலைக்கு வருகின்ற போதுதான் அந்த வட்டாரத்து மக்களுக்கு தெரிகிறது. நாங்கள் அங்கே போனோம், உத்தமபாளையம் என்ற ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு பக்கத்திலே போக முடியாத அளவிற்கு இருந்தது. அந்த பகுதியை தூய்மைப்படுத்தி அங்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்திய பிறகுதான் அந்த பக்கத்தில் கூடியவர்களும் இஸ்லாமியர்கள் அவர்கள் சொன்னார்கள், முதல் நாள் ரம்ஜான், முதல் வாரம், இந்த மாசம் வர வேணாம், உங்க சமயத்துக்கு எதிரான வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம்,
ஆடு மாடுகள் சாப்பிட்டு தயவு செஞ்சு அன்னைக்கு வராதிங்க, அடுத்த மாதம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி அடுத்த மாதம் சென்று அந்த வழிபாட்டை நடத்திய பிறகு இப்போது அவர்கள் அந்த பகுதியிலே அசுத்தம் செய்வதில்லை, அது ஒரு வழிபாட்டு தலம் என்பதை ஏற்றுக்கொண்டு அதை பாதுகாக்கிறார்கள். இது மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கும் உரிமையுடையவர்கள் நீங்கள் அங்கு வர வேண்டும். நாம் ஏதோ ஒரு வருடத்திற்கு ஒரு குரூப் வந்தால் போதும். வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வடநாட்டுக்கு செல்கிறீர்கள், வடநாட்டிலே பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து 15 நாட்கள் 20 நாட்கள் என்று செல்கிறீர்கள். அதிலே ஒரு 2 நாட்கள் 3 நாட்களை மதுரையை நோக்கி தென்னகத்தை நோக்கி வாருங்கள். உங்களுக்காக இப்போது உங்கள் பொருள் செலவாலேயே சமண பண்பாட்டு மன்னம் உருவாகி இருக்கிறது, தங்குவதற்கு வசதி இருக்கிறது, நீங்களே உணவு சமைத்துக் கொள்ள வசதி இருக்கிறது. இப்படிப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் இவற்றை பாதுகாக்க வேண்டிய ஒரு தருணம் இது என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் சமணத்தை நாம் பாதுகாக்க வேண்டும்? அது ரொம்ப முக்கியம். சமணம் தான் ஜாதி வேற்றுமை இல்லாத சமயம் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கல்வெட்டுகள் எல்லாம் சமணத்தில் தமிழ்நாட்டிலே கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் ஐயா எண்ணிக்கை சொன்னார். அது ஆதி தொன்மையான கல்வெட்டுகள் என்று ஒரு 90, 92 கல்வெட்டுகள், 94 கல்வெட்டுகள் தான் கிடைத்திருக்கிறார். அந்த 94 கல்வெட்டுகளிலே 60க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மலைகளிலே சமண துறவியர்கள் வாழ்ந்த மலைகளிலே இருக்கின்றன. இந்த கல்வெட்டுகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் எந்த ஒரு இடத்தில் கூட இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர், இந்த இனத்தை சேர்ந்தவர் என்ற குறிப்பு இல்லை. எனவே அந்த காலத்து சமுதாயம் அப்படி தமிழ் சமுதாயம் சாதியற்ற சமுதாயமாக இருந்திருக்கிறது. அந்த சாதியற்ற சமுதாயமாக இருந்தாலும் கூட ஒழுக்க சிதைவுகள் ஏராளமாக இருந்திருக்கின்றன. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. என்றால் ஒரு காலத்திலே சங்ககாலம் பொற்காலம் பொற்காலம் நன்றி என்று எழுதி நாம் சங்ககாலம் எல்லாம் நாம் ஏதோ பாலாலும் தேனாலும் ஓடிய காலம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை நிலை அப்படி அல்ல. பரத்தமை நிலை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒழுக்கம். இப்பரத்தை என்றும் காதல் பரத்தை என்றும் தன்னுடைய மனைவி விட்டு இன்னொரு மனைவியோடு வாழலாம் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு சமுதாயமாக இருந்தது சங்ககால சமுதாயம். அதுபோல பல்வேறு விதமான சிக்கல்கள். புலால் உண்ணுவதெல்லாம் சாமி கும்பிடுவதனாலே புலால் உண்பதுதான், நடுகள் வழிபாடு என்றாலே ஆடு மாடுகளை அறுப்பதுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உயிர் பெற்று கொடுக்கின்ற சூழல், ஒரு நாட்டை இன்னொரு நாட்டு வென்று தன் நாட்டை அடிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல், மேற்கு நிலங்களை ஒரு ஊரிலிருந்து இன்னொருவர் போய் பிடித்துக் கொள்ளக்கூடுதல், ஆடு மாடுகளை கவர்ந்து கொள்வது, இப்படியாக இருந்த ஒரு குழப்பமான ஒரு சமுதாயத்தில், ஒழுக்கம் இல்லாத ஒரு சமுதாயத்தில் இந்த சமணம் வேரூன்றியது என்று சொன்னால் அதற்கு பிறகுதான் இங்கே ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு நீதி கற்பிக்கப்பட்டது. மிகப்பொருள் விரும்பாமை என்ற ஒரு தத்துவத்தை இங்கே விதைத்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை நாம் மேலெடுத்து செல்ல வேண்டும், முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தொடர்ந்து இந்த நேரத்திலே இதை பற்றி சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். என்றால் அந்த கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்தால் முதலாக மக்களுக்கு அறிவை வழங்கியவர்கள் இவர்கள், கல்வியை பொதுவாக்கியவர்கள். முன்பாக சொன்னேன், அதற்கு முன்பால் கல்வி என்றால் வேத கல்விதான். அது வேத கல்வி என்பது சகலருக்குமான கல்வியாக இல்லை. என்னால்தான் படிக்க வேண்டும், இருபிறப்பாளர்கள் சொல்லி பூணூர் அணிந்தவர்கள் தான் வேதம் படிக்க வேண்டும் என்று ஒரு கல்வியை படிக்க வேண்டும் என்று ஒரு இருந்த காலத்தில் சகலருக்கும் கல்வி என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை, உயர்ந்த கொள்கையை உருவாக்கி கொடுத்தது சமணம். எனவேதான் அவர்கள் வாழ்ந்த அறச்சாலைகள் எல்லாம் பள்ளிகள் என்று பெயர் பெற்றன. இன்னைக்கும் பள்ளின்னு தான் சொல்றோம். அந்த சொல்லை கொடுத்தது சமண சமயம் தான். அவர்கள் தங்கிய இடங்கள் கல்வெட்டுகளே பாடி பள்ளி, ஒன்று உறைவிட பள்ளி, இப்போ ரெசிடென்சியல் ஸ்கூல், அதுக்கு போய் எல்கேஜிக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டுறது ரெடியா இருக்கும். மதுரை எங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த பகுதியில் சென்னையில 1 லட்சம் ரூபாய் எல்கேஜி அட்மிஷன் சொல்றாங்க. இந்த உண்டு உறைவிட பள்ளிகளை 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோற்றுவிட்டது சமணம். இதை நான் ஒரு கூட்டத்தில் பேசின மறுநாள் பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பெரிய செய்தியாக அதை போட்டார்கள். எந்த கான்செப்ட் இன்னைக்கு புதுசா யாருமே கண்டுபிடிக்கல, எல்லாமே நமக்கு முன்னோர்கள் கண்டுபிடித்து நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அதைத்தான் இப்போது திருப்பி வேறு ஒரு பெயர்களால் வேறு ஒரு சொற்களால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே அனைவருக்கும் கல்வி என்பதை உருவாக்கி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்னதானம், அடைக்கலதானம், ஔஷத தானம், அறிவு தானம் என்று 4 தானங்களை கொடுத்தது. உண்மை என்பதை பார்ப்பதற்கு நீங்க நேரா வந்தாதான் தெரியும். ஔஷத தானம் எப்படி கொடுத்தாங்க என்று சொன்னால், ஒவ்வொரு மலையிலும் மருந்தரைத்த அந்த கல்லூரம் என்பதை அப்படியே இன்னும் பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் சமணம் மலையிலே, சமண பள்ளியிலே பார்க்கலாம், கருங்காலக்குடி சமண பள்ளியிலே பார்க்கலாம், நமது ஆனைமலை சமண பள்ளியிலே பார்க்கலாம். அங்கெல்லாம் சமண துறவியர்கள் இருந்து
மக்களுக்கு மருத்துவ சேவை செய்திருக்கிறார்கள். அதைத்தான் இன்று செய்கிறார்கள் கிறிஸ்துவ மிஷனரி. பிறகு கிறிஸ்துவ மிஷனரி முதல்ல கான்வென்ட் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, பிறகு மிஷன் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்தா தாம்பரத்துல மிஷன் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிங்க, இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வழிகாட்டியது சமணம். பணக்காரன் ஏழை யார் எல்லாருக்கும் பொதுவான கல்வி, பொதுவான மருத்துவம், பொதுவான அடைக்கலம் இருக்கணும், அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது என்பதான ஒரு வாழ்க்கை நெறியை கற்றுக் கொடுத்தது. அது மட்டுமல்ல, துறவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைதான். இப்ப ஐயா சொல்லிட்டு போனார், ஆச்சாரியா சொல்லிட்டு போனார். துறவு என்றால் தன்னுடைய அப்பா அம்மாக்களை தொடர்ந்து வெளியே போயிடலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம். பணம் வேண்டியதுக்கு எல்லாரும் யாராவது நமக்குள்ள ஃபாரின் போக வேணாம்னு நினைக்கிறவங்க யாருமே இல்லை. அப்படி நாமளே ஃபாரினுக்கு அனுப்பிவிட்டு அவர் அம்மா இறந்து போனா 2 வாரத்துக்கு வைக்க முடியும்னா வச்சிரு வர்றேன், இல்லாட்டி பணம் அனுப்புறேன் அடக்கம் பண்ணிருந்து சொல்ற நிலைமை தான் இப்ப இருக்காங்க. துறவு என்பது ஒவ்வொரு மனிதனும் 50-60 ஆண்டுகள் வந்து விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா துறவி. எனக்கு 63 கிட்டத்தட்ட துறவியா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நாம செயல்களாம் முடிந்து விட்டது சொன்னா நமக்கு பிறகு என்ன, ஏதாவது சார்ந்த துறை சார்ந்த படிப்பு அல்லது எழுத்து இது மாதிரி ஏதாவது வேலைகளை செய்து கொண்டு கொஞ்ச நஞ்சமாக ஆசைகளை விட்டு விட்டு போகக்கூடிய ஒரு துறவு நிலை எல்லோருக்கும் வேண்டும் என்பதை நிலைநிறுத்தியது. அது மட்டும் துறவுன்னா இன்னைக்கு பெரிய பெரிய துறவுகள் பெரிய மடாதிபதிகளாக மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் காலேஜ் வச்சிருக்காங்க. ஆனா சமண துறவு தான் ஒன்றுமே இல்ல, ஆடையை கூட துறந்த துறவு, திருவோடு கூட இல்லாமல் கையிலே ஏந்தி சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த துறவு சமண துறவு தான். அதெல்லாம் மேக்சிமம் மார்க். அரசு உதிர்ந்து விடும் ஒரு மக்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டால் பிறகு எதுக்கு அரசாங்கம்? அவர்கள் போகும் இடத்திலே எல்லாம் கிடைக்கிறது என்றால் அரசு வேண்டியதில்லை என்பது போல அனைத்தையும் திறந்து விட்டால் எங்க மிகுபொருள் எங்கே இருக்க போறோம், அடிகள் எங்க இருப்பது, மாற்றான் மனைவியை பார்க்க போறோம். எனவே இந்த மிகப்பெரிய தத்துவம் தான் சமணத்தினுடைய ஆணிவேரான தத்துவம். இந்த தத்துவங்களை எல்லாம் கொண்டு வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மதுரை பகுதி அவர்களுக்கு சாதகமான பகுதி அங்கே விதைத்தார். இங்க ஐயா புத்தகத்தை பத்தி நான் பிறகு பேசலான்னு இருக்கேன், ஏன்னா கடைசி 10 நிமிஷம் அவருடைய புத்தகத்தை பத்தி. சோழ நாட்டில் இது இல்லை, அது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, பாண்டிய நாட்டில் மட்டும்தான் இருக்கு. முதல்ல படித்தவங்க அதிகமா இருந்தது பாண்டிய நாடு தான். அதற்கு காரணம் சமண துறவிகள் தான். அவர்கள் இருந்த இடங்களிலே பள்ளிகளை வைத்தார்கள். அதற்கு சரியான ஜாகிரபிக்கல் சூழல் இருந்தது, புவியியல் சூழல். அவங்களுடைய தனித்துவ வாழ்க்கைக்கான, தனிமை வாழ்க்கைக்கான, நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வதற்கான மறைவிடங்கள், குகைகள் இருந்தன. சோழ நாட்டிலே கல்லே இல்லை, மலையே இல்லை. சொல்லப்போனா அந்த நேரத்தில் இருந்த அரசர்கள் 1-2 பேர் இருந்தாலும் கூட அவர்களுக்கு இவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இல்லை. எனவே பாண்டிய நாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 60 இடங்களில் இவர்களுடைய தங்கி இருந்த கல்வெட்டுகள் 60 கல்வெட்டுகள் இருக்கின்றன சொன்னால் அவர்கள் அங்கே பள்ளிகளை ஆரம்பித்து மக்களை பயிற்றுவித்தார்கள். எனவே அவ்வாறு இருந்த பிறகுதான் மக்கள் எல்லோரும் அவர்களுடைய புதுசா ஒரு செய்தி கிடைக்குது, படிப்பு கிடைக்கிறதுனா நம்ம எங்கேதான் தேடி போய் பார்க்கிறோம் என்று சொல்கின்ற போது அப்போது இருந்த சமுதாயத்திற்கு ஒரு சீரழிந்து கிடந்த சமுதாயத்தை சீராக்குவதற்காக உருவாக்க சமயத்தில்தான் இந்த மாதிரியான அமைப்புகள், மடங்கள் உருவாக்கி சமண துறவிகள் வாழ்ந்து வந்த ஒரு காலகட்டத்தை தான் நாம் சங்க காலம். ஒரு சீரழிந்த சமுதாயத்தை நெறிப்படுத்துவதற்காக இந்த சமய கருத்துக்களை பரப்பி கொண்டு வந்து சேர்த்தார்கள். அந்த நேரத்திலே அரசு என்பது இருந்ததா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஐயா புத்தகத்தை படிக்க பிறகு இப்ப வந்திருக்கு. சேர சோழ பாண்டியர் முடிவுடைய மூவேந்தர்கள் இருந்தார்கள் என்று காலங்காலமாக சொல்லிக் கொண்டு வந்து நம்ம மூடையில ஏற்றி வச்சிருக்கோம். ஐயா சேர சோழ பாண்டியர்கள் இல்லை, அப்படி ஒரு அரசர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் கூட அதை பத்தி நம்ம பிறகு பேசுவோம். ஆனாலும் கூட அவர்களை யாரோ சிலர் ஆதரித்தார்கள். பெரும்பாலும் அவர்கள் வணிகர்களாக இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அழகர் மலையில கூடிய அழகர் கோயில் ஒரு பொதுவாக நம்ம ஒவ்வொரு மலையிலும் எல்லா சாமியும் இருந்தது. எல்லா சாமிகளையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒன்றாக சமரசமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அழகர்னா அழகர் இருந்திருக்காரு, பக்கத்தில் அறுவடை முருகன் இருந்திருக்காரு. ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி சமணத்துறைகள் வாழ்ந்த அந்த மடம் இருந்திருக்கிறது, பள்ளியும் இருந்திருக்கிறது. அங்கே பார்த்தால் எண்ணெய் வணிகர், மனித வணிகர், கொழு வணிகர், பொன் வணிகர், உப்பு வணிகர் என்று பல்வேறு அறுவை வணிகர் சொல்லி ஜவுளி கிடக்கார். இப்படி பல்வேறு தொழில் செய்யக்கூடிய வணிகர்களும் இந்த சமண துறவிகளை ஆதரித்திருக்கிறார்.
அவர்கள் ஒரு குழுவாக நிகமா என்று சொல்லக்கூடிய இந்த சொல்கிறார்கள் பாரத் சஞ்சார் நிகாம் என்று சொல்கிறார்கள். அந்த நிகமா என்று சொன்னால் ஒரு வணிக குழு. அவர்கள் குழுவாக இருந்து இந்த வழிகளை ஆதரிக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு பெரிய பெருவழிகளில் இந்த இவர்கள் நான் சொல்ற ஒரு 15 மலை இருக்கு மதுரையில. மாங்குளம், அரிட்டாப்பட்டி, ஆனைமலை, திருவாரூர், பெருங்காலக்குடி, வரிச்சியூர், பொங்கல்குடியங்குளம், திருப்பரங்குன்றம், முத்துப்பட்டி, மேட்டுப்பட்டி, நெடுமுதலைக்குளம், விக்கிரமங்கலம் என்று சொல்லி ஒரு 15 மலைகள். இந்த மலைகள் அமைந்திருக்கிற இந்த மலைகள் அனைத்திலும் சமணத்துறவிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். இது அமைந்திருக்கிற இடத்தை பார்த்தால் கேரளாவில் அந்த இடுக்கி பாசிலிருந்து இறங்கி கம்பன் பாஸ் வழியாக வந்து அப்படியே பாண்டிய நாட்டுக்கு வந்து அப்படியே போய் தஞ்சாவூருக்கு போயிடும். திருச்சி தஞ்சாவூருக்கு போயிடலாம். அந்த பக்கமான செங்கோட்டை பாஸ் போயிடலாம். ஒவ்வொரு 15 கிலோமீட்டர் தொலைவிலும் ஒரு சமண திருவுருவமோ சமண பள்ளியோ இருந்திருக்கிறது. இதையெல்லாம் ஆதரித்தவர்கள் அரசர்களாக இல்லாவிட்டாலும் கூட அப்போது இருந்த வணிகர்களும் அங்கிருந்த மக்கள். இவ்வாறு செல்வாக்கோடு இருந்த ஒரு சமயம் ஏன் ஒரு அளவிற்கான ஒரு பின்னடைவை சந்தித்தது என்று சொன்னால் அது மிகப்பெரிய போராட்டம். ஏனென்றால் அதுக்கு என்ன காரணம் சொல்ல அரசன் என்று சொல்லப்பட்டது. அரசு என்பது ஒரு 3-4ஆம் நூற்றாண்டிலே பழைய கருத்துப்படியே கூட சொன்ன 3-4ஆம் நூற்றாண்டுகளிலே சேலக்கோட பாண்டிய அரசுகள் விழுந்து விட்டன. அதற்கு முக்கிய காரணங்களிலே ஒன்று வணிகம் வீழ்ந்து விட்டது. ரோமானிய வணிகம் நின்று போச்சு. இப்ப எப்படி திடீர்னு இந்த சாப்ட்வேர்ல விழுந்த உடனே அப்படியே அமெரிக்காவில் இருந்தோம்னா ஆடி போயிட்டான். அதை விட்டு வரவும் முடியாது. ஏகப்பட்ட கடனை வாங்கி வீடு வாங்கிடுச்சு, கார் வாங்கிடுச்சு. அங்கேயும் இருக்க முடியாது, இங்கேயும் வர முடியாத ஒரு நிலை ஒரு 6 மாசம் இருந்தது. உங்களுக்கு நினைவு அந்த ரெண்டு டவரை உடைச்ச போது அமெரிக்காவில் நடந்த போது அது மாதிரி ரோமானிய நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருந்து நல்ல வணிகம் இருந்தது. அங்கிருந்த தங்கமெல்லாம் இங்கு வந்துருச்சு. தங்கத்துக்கு பஞ்சம் ஏற்பட்டு போச்சு என்று அங்கிருந்து ஒரு எழுத்தாளன் எழுதினான், வரலாற்றாசிரியர் எழுதினான். அப்படி இருந்த வணிகம் வீழ்ச்சி அடைந்த போது இந்த சேர சோழ பாண்டியர்கள் காணாமல் போய்விட்டார். அவர்களோடு இருந்த வேலூர் என்று சொல்லக்கூடிய இனக்குழு தலைவர்கள் அவர்களாக தனித்தனி ராஜ்யங்களாக ஆள ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஒரு சூழலில் தான் கடப்புரர் என்ற ஒரு கங்கை நாட்டு பகுதியில் இருந்தது. மைசூர் பகுதியில் சரவணகுலகோலா என்ற முக்கியமான இடம் அவங்களுக்கு தெரிந்திருக்கு. சரவணகுலகோலா தான் வடக்கிலிருந்து சமணத்துறவிகள் 3-4ஆம் நூற்றாண்டில் வந்தபோது தங்கி விசாகாச்சாரியர் தலைமையிலே தமிழ்நாட்டுக்கு வந்ததாக சொல்லப்படக்கூடிய இடம். அது முற்றிலுமாக சமணர்கள் வாழ்ந்த இடமாக சமண துறவிகள், சமண அரசர்கள், கங்க அரசர்கள் முற்றிலும் சமணர்கள் அவர்கள் வாழ்ந்த இடமாக இருந்த காரணத்தாலே அங்கிருந்து இங்கே வந்த ஒரு குழுவினர் ஏற்கனவே இங்கிருந்த சமண சேர சோழ பாண்டிய அரசு கலைந்து போட்ட காரணத்தாலே தன்னுடைய அதிகாரத்தை அங்கே எடுத்துக்கொண்டார். அவர்கள் இயற்கையாகவே சமண சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்த காரணத்தாலே இங்கும் அவர்கள் வந்த தமிழ்நாட்டு பகுதியிலும் சமணம் செலுத்தோங்கி இருந்த காரணத்தால் ஆட்டோமேட்டிக்கா 2 பேரும் ஆதரித்தார்கள். ஆனால் எந்த இடத்திலும் கூட இலக்கியங்களை சொல்வது போல சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் வைதிக சமயத்தை சேர்ந்த அமைப்புகளையோ கோயில்களையோ சேதப்படுத்தியதாக எந்த சான்றும் கிடையாது. மாறாக இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோயில்கள் சேதப்பட்டிருக்கின்றன. இவர்களுடைய கோயில்கள் மதம் மாற்றப்பட்டிருக்கின்றன. உதாரணம் திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்தை பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வடக்கு பார்த்திருக்கோம். அந்த மலையுடைய பின்பக்கம் ஒரு ஆதிநாதருக்கோ ஏதோ ஒரு தீர்த்தங்களுக்கோ உருவாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில் 8ஆம் நூற்றாண்டிலே. அதை 13ஆம் நூற்றாண்டிலே வந்த சுந்தரபாண்டியன் என்ற பாண்டியன் சைவ துறவி கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அதை முற்றிலுமாக மாற்றி அர்த்தநாரீஸ்வரை உருவாக்கிவிட்டார். இப்படி பல சான்றுகளை சொல்ல முடியும். பல கோயில்கள், சமண சின்னங்கள், பௌத்த சின்னங்கள் வைதிகத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன, சிதைக்கப்பட்டிருக்கின்றன. தவிர எத்தனை அடக்குமுறைக்கு உட்பட்டிருந்தாங்க எந்த இடத்திலும் சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்த்தாக்குவதை நடத்தாதவர்கள் சமணம். அதுவும் கூட ஒரு வகையில தப்புன்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஐயா கருத்து கழித்து போனார், கதை கழித்து போனார். ஏன்னா நம்ம நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இருக்கிற தற்காப்புக்கு சில செய்தான கொள்கைக்கு முரணாக இருக்கும். எவ்வளவு வேண்டாலும் அடித்தாலும் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். ஆனா அது கூட அவர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு கதை அரசா சொல்ல போற நினைச்சு அவர் கதையை வேற மாதிரி கடைசியில் வேற மாதிரி முடிச்சுட்டார். இந்த கதையை நானும் சொல்றேன். ஒரு சுவரு வச்சுட்டாரு, ஒரு கொத்தனார் சுவர் வச்சாரு. அந்த சுவரு விழுந்து ஈரச்சுவராக விழுந்து மழை விழுந்துருச்சு. அந்த வீட்டுக்காரன் போய் ராஜாட்ட போய் முறையிடுறான். அவரை முட்டாள் ராஜான்னு சொல்லுவாங்க. அதான் அவர் அந்த கதையை சொன்னார். அவன் உடனே கட்டினவர் கொண்டு வந்து கேட்டான், எப்படிப்பா விழுந்துச்சு? நான் என்ன சொன்னேன், கலவை போட்டவன் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த கதை கலவை போட்டவன் பற்றி பார்க்கணும். நான் என்ன சொன்னேன், தண்ணீர் நிறைய ஊற்றி திட்டாடினான்.
சித்தரை போட்டு விட்டு நான் என்ன பண்ணேன், பானையை பெருசா வயலில் வணங்கிட்டான் போயிடுவேன். அதனால நான் வந்து பெரிய கன்னியாகுமரி உதவன்ட்டு போய் கேட்கும்போது நான் சூளையில பெருசா சூளையில விட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் போய்கிட்டே இருந்தா என் கவனம் தெரிஞ்சு போச்சு. அதனால நான் பெருசா பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். பிறகு போய் அவங்க அந்த பொண்ணுட்டு அந்த டாக்டர் கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் போய் தேர்தல் கொடுக்க சொல்லி வண்ணான்ட்டு போய் கேட்க போனேன். வண்ணா எனக்கு கொடுக்க லேட் ஆயிடுச்சு, அதனால நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். வண்ணான்ட்டு கேட்கும்போது என்ன சொன்னா, நான் என்ன பண்ணேன், நான் துவைக்கிற கல்லுல ஒரு சமண தண்ணியாச்சு உட்கார்ந்துருந்தாரு, அப்புறம்னாலதான் இந்த சுவர் இருந்துச்சு அப்படின்னு 8வது நாள் கையை காட்டினான். எனவே அவருக்கு தண்டனை கொடுத்து ராஜா சொன்னாருன்னு ஒரு கதையா வைகத்தேனி வெங்கடசாமி தன்னுடைய புத்தகத்தை எழுதியிருக்கேன். இது இப்படி எல்லா பள்ளியையும்